ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு எழுதாமலேயே எப்படி நம்ம வந்து குரூப் சிக்குள்ள போகலாம் பார்க்க போகிறோம். தமிழக காவல்துறையிலேருந்து வந்திருக்க ஒரு புதிய வேலைவாய்ப்பை தான் இந்த ஜாப்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி என்ன படிச்சா ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து 15,700லேருந்து 58,000 கொடுக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப்க்கு வந்து ஆட்டோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா ஜனவரி மாதம் 25ஆம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் கால்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதோட ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, மதுரை மத்திய சிறையிலேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப்க்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 15,700 58,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாச்சும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த கீழே பார்த்தீங்கன்னா, சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை மதுரை 16 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து 25ஆம் தேதிக்குள்ளே அவங்க கைக்கு சேர்கிற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது போஸ்ட்டில் தான் நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆள்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட் வந்து மேக்ஸிமம் 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுவே பிசி எம்பிசிக்கு வந்து 34 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுவே எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, தூய்மை பணியாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.